அனைவருக்கும் வணக்கம். சந்திராஷ்டமம் அன்று மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியில இருந்து 8வது ராசியில சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் சந்திராஷ்டமம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சந்திரனுடைய தோற்றம் மறைக்கப்படக்கூடிய ஒரு காலமா இருக்கு. சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த சந்திராஷ்டம காலத்துல சந்திரன் மறைக்கப்படுறதுனால நம்ம மனசுல தோன்ற எண்ணங்கள், தெளிவு இது எல்லாமே மறைக்கப்படும். பொதுவா சந்திராஷ்டம காலத்துல பிரயாணம் பண்றத தவிர்க்கணும். சந்திராஷ்டம காலத்துல ஒருத்தவங்க இல்ல அப்படிங்கும் பொழுது அவங்கள பத்தி நம்ம தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சில தருணங்கள்ல மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அந்த முக்கியமான முடிவுகளை இந்த சந்திராஷ்டம காலத்துல நம்ம கட்டாயம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரியான நேரத்துல நீங்க முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அது குழப்பத்துல தான் போய் முடியும். அப்படியே செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா ரொம்ப நிதானமா கவனமா அதை செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றதுனால சந்திராஷ்டமத்தால உண்டாகக்கூடிய தாக்கங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். என்ன அப்படின்றத பார்க்கலாம். சந்திராஷ்டம காலத்துல தியானம் செய்யறது நல்ல பலன்களை நமக்கு தரும். எந்த ஒரு தடங்கலான சூழ்நிலையிலையும் மன அமைதியுடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நம்ம இருக்கிறதுனால பல காரியங்களை நம்ம சிறப்பா செஞ்சு முடிக்கலாம். இது சந்திராஷ்டம நேரத்துல மட்டும் இல்ல, பொதுவாவே இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. சந்திராஷ்டம காலத்தின் போது நம்ம சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபடுறது நல்ல பலன்களை நமக்கு தரும். சந்திராஷ்டம நாட்கள்ல விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்யறது ரொம்பவே நல்லது. அம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்யலாம். பொதுவா நம்ம சந்திராஷ்டம காலத்துல ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். இன்கேஸ் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை தொடங்கணும் அப்படின்னா நன்மை உண்டாகும், தடையும் வராது. சந்திராஷ்டம நாட்கள்ல அதிகாலையிலேயே குளிச்சுட்டு சந்திர பகவானை நினைச்சு ஓம் ஸ்ரீ சந்திராய நம அப்படின்ற அந்த மந்திரத்தை 11 முறை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொட்டீன் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்பிக்கையோட செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி.